அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த இரட்டை இலக்கு வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடா இருக்கு. இந்த தமிழ்நாட்டை எல்லாரும் எப்படி தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி அடைந்து பீச்ல தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு வச்சுட்டு உட்காந்தாங்களே இரட்டை இலக்கு அதுவா? அவங்களதான் கேட்கணும். என்ன அப்ப கேட்டுருவோம், கேளுங்க. என்னய்யா இப்போ இருக்க கரண்ட் எலெக்ஷனை பற்றி இப்போ அரசியலை பற்றி பேசுவியா? ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொன்னார் அன்பில் மகேஷ். எல்லாமே சொன்னார் அன்பில் மகேஷ். அப்போ எல்லாம் ஸ்கூல்லையோ காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சொன்னது மாமா அதை எப்பயும் சொல்லல. 99 மேட்டர். தமிழ்நாடே எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாடே பெருமையா தான் பேசுவாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியே பெருமையா தான் பேசுறாங்க. இவரை மாதிரி ஆட்கள் தான் எங்களை எல்லாம் தப்பா பேசி தப்பு கணக்கு போடுறாங்க. பொறுத்திருந்து பாருங்க 26 தேர்தல்ல என்னவா நடக்குதுன்னு பாத்துக்குவாங்க. தமிழ்நாடு பெருமையா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி அவருக்கு என்னம்மா, அவர் ஏதாவது பேசுவார், பெஸ்ட் போட்டோம். மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போறதாவும் 2026ல மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஐயாயிரத்தும் கேட்கணும், ஏன்னா அவங்களுக்கு தான் ஆதரவு, நமக்கா கொடுக்குறாரு. இல்ல அதுல வந்து விஜயும் கொஞ்சம் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்காரு. அவர் வந்து நிறைய காசு வச்சிருக்காரு, வரட்டும் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி ஐயாட்ட கேளுங்க. திமுக ஆதரவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அங்கதான் கேட்கணும். சரி, இதை பத்தி ஏமா நாங்க மன்சூர் அலிகான் வந்தா வரவு, வரலைனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. வர்றவங்கள நாங்கள் வாங்கன்னு சொல்கிறோம், போகிறவங்கள போங்கன்னு சொல்ல போகிறோம். எங்களுக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. புரிஞ்சதா? நாங்கள் யாரை நம்பியும் இல்லை, நாங்கள் மக்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். மன்சூர் மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிக்கிற. மன்சூர் மக்கள் இல்லையா? ஆகையினால அவங்கள பற்றி மன்சூர் மக்கள் இல்லையா? அவர் மக்கள் தான், அவர் ஓட்டு போடுவார். நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த திமுக வந்து அறிவு திருவிழா நடத்தும் போது அவர் ஒரு மூத்த பேச்சாளர், அவரையே வந்து அழைக்கல அப்படின்றப்ப அவரு இப்போ விஜய் பக்கம் சாஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அழைக்கலன்றதுக்காக விஜய் பக்கம் சாகல, பல முறை திருடனை பார்த்துட்டாரு அவரு. இந்த முறை வேணான்னு முடிவு எடுக்கிறாரு அப்படின்ற கோணத்துல தான் அவர் பேசுறதாக சொல்றாரு. ஏன்னா விஜய் காக்க வச்சிட்டாருன்னு சொல்றாங்க. நைட்டு 10 மணிக்கு வரேன்னு சொன்ன கலைஞர் வந்து மறுநாள் காலையில தான் வந்தாரு. அவ்வளோ நேரம் நான் வந்தால் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறாரு. இவங்க லேட்டாக வரதை பற்றிலாம் இவங்க பேசுகிறாங்க. இவங்க வரலாறு இதுதான். ரெண்டாவது மன்சூரை பற்றி கேட்டீங்க. அவர் எம்எல்ஏவாமா, எம்பி ஏதாவது இருந்திருக்காரா, எம்எல்ஏவா, சட்டமன்ற உறுப்பினர், கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா? கட்சி தலைவர். அது லெட்டர் பேட் வச்சு நிறைய கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நிறைய லேடிஸ் கூட எம்பி எலெக்ஷன்ல போட்டி போட்டு 96,000 வாக்குகளை வாங்கினாலியா? சும்மா இல்ல, ஒரு தொகுதியில 96,000 ஓட்டு வாங்கினாரு, ஜெயிக்கல. ஆனா 96,000 ஓட்டுங்கிறது சாதாரண ஓட்டு இல்ல. ஆமா, புரிஞ்சுக்கோ. சரி ஆள் இல்லாத இடத்துல என்ன அப்படிதான் இருக்கும். 99ல பெரியவளம் தொகுதியில அவர் கேண்டிடேட். இப்ப அவர் வந்து உங்க கூட வரது உங்களுக்கு பலம். எங்க ஐயா, நான் தான் சொல்றேனே, நாங்க யாரு வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, யாரு வரலைனாலும் கவலை இல்லை. மக்களை பத்தி தான் எங்களுக்கு கவலை. வாக்களிக்கிற மக்கள் தான் எங்களுக்கு வேணும், நீங்க எல்லாம் வேண்டியதில்லை. நாங்களும் மக்கள் தானே. நீ எல்லாம் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேணும், நீ போய் போடு விஜய்க்கு. நான் விஜய்க்கு போடுறேன்னு சொல்லவே இல்லையே. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன விஜய்க்கு போடுவோம். விஜய் சொன்ன உடனே அப்படியே பொங்குது சிரிப்பு. போடுவாங்கன்னு நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல எல்லாரும் பெரும்பாலும் விஜய் சூஸ் பண்றாங்கன்றது அவருக்கு தெரியும். இப்போ வேற வழி இல்லை, முட்டு கொடுத்து பேசணும், பேசுறாரு. ஏன்னா பாரு உடனே பாரு கேட்காத மாதிரி, இதெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம். தண்ணியை குடிங்க, அப்ப போய் இருமி கட்டுறது வேற. சார், கனிமொழி அவர்கள் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறாங்க. அங்க வைகுண்டம் போறாங்களா? அந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லுச்சு, நீ தான் செங்கலை உருவுற, அது ஸ்ரீவைகுண்டம் தான் சொல்லுச்சு. திருவைகுண்டம். ஆமா, ஸ்ரீவைகுண்டம் தான் அதுக்கு பேரு. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம், நானே கொஞ்சம் உழம்பிட்டேன் சார். அப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி நான் ஜஸ்ட் என்னோட ஆதார் கார்டில் இருக்க பேரை தான் மாற்ற போகிறேன், அதுக்கு 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க, இது என்ன ஆட்சி அப்படின்னு சொல்லி டைரக்டா அவங்க முன்னாடியே கோரிக்கை வைக்கிறாங்க. உங்க ஆட்சியில வந்து எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், எங்க போனாலும் லஞ்சம் அப்படின்னு பொதுமக்கள் நேரடியாவே அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அவங்க காதை முடிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, இளம் விதவிகள் செருப்ப கழட்டி அடிக்கணும், செருப்ப கழட்டி அடி. 5,000 ரூபாய்க்கு ஆதார் கார்டுல பேரு எதுக்கு மாத்துற? பேரு என்ன வேற மாத்துக்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா நீயே நெட்டை ஓபன் பண்ணி பண்ண வேண்டியதானே. படிக்கலைனாலும் 25 ரூபா இதுல போய் கொடுத்தா 5 ரூபா. தாலுகா ஆபீஸ்ல இருக்குல்லம்மா, இ சென்டர் இருக்குல்ல, இ சென்டர்ல 500 ரூபாய் 5,000 வாங்குறேன். சும்மா எதை வேணாலும் கடை விடுறோம். ஹலோ அங்கிள், சும்மா இருங்க அங்கிள். வயிற்றுல கொட்டுறான் அந்த பிள்ளை. என்ன நொங்கல்? பேரை மாத்தினா செருப்பு கழட்டி அடிக்கணுமா?
ஏன் தட்சிணாமூர்த்தி கலைஞர்னு பேர் மாத்தினாரு? அவங்க கெஜெட்ல போட்டு மாத்தியாச்சு, அப்புறம் என்ன? ஏன் மாத்துனீங்க? அது எங்க இஷ்டம், அத பத்தி நீ யாரு கேக்குறதுக்கு? வேற மாத்தா செருப்புகள் அடிக்கணும் நீங்க. ஆமா இப்ப சமாதிக்கு போயிட்டு வாங்க. இங்க பாரு, இந்த சமாதிக்கு போயிட்டு வாங்க. 5000 ரூபாய் அதுதான் கேக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்றம். குற்றம் இல்லங்க, நடக்கிற சொன்னா வலிக்குதா? ஏயா வலிக்குதான்னு கேக்குறேன். ஈ சென்டர்ல போய் மாத்துறதுன்னா அசிஸ்டன்ட் உடனே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பாரு, சும்மா இந்த வேலையை வச்சு கூடாது. செய்தியில எதை வேணாலும் உருட்டுங்க. கழுதுங்க கூட கனிமொழி இருக்காங்க. கனிமொழி இருக்கும்போது போய் பேசாதுல கழுதுங்க. ஈ சென்டர்ல போய் எவன் 5000 கேட்பான்? கனிமொழியே போய் தான் பேசினாங்க. சொல்லவே இல்ல, தாலுகா ஆபீஸ்ல போய் இந்த மாதிரி மாத்தணும்னு கேக்குறாங்களா, அங்க இருக்க அதிகாரி வந்து 5000 ரூபாய் வந்து லஞ்சம் கேக்குறாங்க. ஏமா தாலுகா ஆபீஸ்ல போய் ஆதார் கார்டு எவனா மாத்துவானா? என்ன முட்டாள்தனமா பேசுற? அந்த இடத்துல ஒரு இது இருக்கு. சும்மா நீயும் பேசக்கூடாது. நானே வந்து அங்கதான் சார் நம்பர் போய் எங்க போய் மாத்துன? ஆதார் கார்டுல நம்பர் ஆட் பண்ண. ஆதார் கார்டு தாசில்தார் ஆபீஸ்ல அங்க இ சென்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் பண்ணி கொடுப்பாங்க. தாசில்தார் பண்ண மாட்டாரு, புரிஞ்சுக்கோ. இருக்கு என்ன எங்க இருக்கு? கவர்மெண்ட் எங்க இருக்கு? கவர்மெண்ட் ஆபீஸ் சும்மா கதை விட்டு விட்டுறீங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் கேட்டா செருப்பு கழட்டி அடிக்கணும்ன்றாருல. பல அமைச்சர்கள் பல விதமா ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வருது. சில நபர்கள் நிரூபிக்கப்படுது, சில நபர்கள் வழக்குல இருக்கு, சில நபர்கள் சில மாதிரி செய்யறாங்க. எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் வரட்டும், நிரூபிக்கட்டீங்க. குற்றவாளின்னு நிரூபிக்கட்டும். ஜெயலலிதா ஏன் குற்றவாளின்னு சொன்ன மாதிரி எங்களை குற்றவாளின்னு சொல்லட்டும். எந்த நீதிமன்றமாவது எங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும். அன்னைக்கு நாங்க பாக்குறோம். சும்மா இந்த ட்ரௌசர் கழட்டுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கு, என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? 5000 ரூபாய் கேட்டாங்களாம். இ சென்டர்ல 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. உடனே என்ன வேணுமோ அது பேரு, எந்த பேரு ஸ்பெல்லிங் வந்து இருமா இங்க பாரு, 10 ரூபா கொடுக்கணும். தாசில்தார் ஆபீஸ்ல இமெ மாத்திரத்துக்கு 10 ரூபா கொடுக்கணும். சொன்னதுக்கே இவ்வளவு வைத்தறிச்சு வருது. அது என்ன தவுல 4 முறை கரண்ட் பில்ல ஏத்தி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு வைத்தறிச்சு இருக்காது. அதே கொண்டு போய் அடமான வை, நாங்க வந்து திருப்பி தரேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நம்பி நாங்க வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு நீ என்னத்துக்கு நகையை கொண்டு அடமான வைக்கிற? நீ எதுக்கே வைக்கிற? எதுக்கு துப்பு கட்டு போய் சொன்னீங்க? நாங்க சொன்னா எதுக்கு துப்பு கட்டு வச்சீங்க? நாங்க சொல்லுவோம், நீ செத்து போகும்போது செத்து போயிருவியா? சாமி சொன்ன செத்துருவையா? என்னமா பேசுற? ரொம்ப ஓவராத்தான் பேசுற. வந்து நீங்க குடுக்குற வாக்குறுதி எல்லாமே வந்து உருட்டுறதுதான். பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கரெக்டா பேசு. துணை முதலமைச்சரை போய் கேளுங்க, எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்ட்டு. அதெல்லாம் நாங்க கொடுத்த 5 பவுனுக்கு உள்ள வச்சவங்க எல்லாத்துக்கும் நாங்க திருப்பி கொடுத்தாச்சு. என்னது நகையை திருப்பாச்சு, அந்த காசு வாங்காமலே திரும்பி கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். 5 பவுனுக்குள்ள வச்சவங்களுக்கு கொஞ்சம் அக்ரூட்னு சொல்லுவாங்க தெரியுமாமா? வால்நட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமாயா? வால்நட்டு அக்ரூட் மூளை மாதிரி இருக்கும் பார்க்க. நாளையிலிருந்து கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க. நீங்க சாப்பிட. இப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு திமுகவை அழிக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு. அவர் எப்படி திமுகவை அழிக்க வர, அந்த கட்சியை எப்படி அவரால் அழிக்க முடியும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அவர் எங்க அழிக்க வரேன்னு சொல்லியிருக்காரு? இல்ல, தாவேகா சார்பா நிறைய பேர் வந்து திமுகவுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு, திமுகவுடைய ஆட்சிக்கு அழிவு காலம், இங்க இருந்து அவங்களை அகற்ற போறோம். திமுக அழிக்க வரேன்னு அவர் சொல்லவே கிடையாது. ஏமா பல பைத்தியத்துல ஒரு பைத்தியம், நிறைய பைத்தியம் சுத்து, நிறைய எல்லா பைத்தியத்தையும் நம்ம போய் சண்டை போட்டு இருக்க முடியும். நமக்கு தேவை மக்களை காப்பாற்றணும். திமுக தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு பாருங்க, சொன்னோன்னே இருமல் வர மாதிரி அடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறோம், அவ்வளவுதான். இதை பத்தி உங்களோட கருத்து சார்? மக்கள் வாக்களிச்சா அவங்க வரட்டும். யாரும் மக்கள் வந்து யாரும் கைய பிடிச்சிட்டு நீ இன்னும் சின்னத்துல போடு, அந்த சின்னத்துல போடுன்னு சொல்ல முடியாது. நீ நிறைய பேர் யாருக்கு தகுதி இருக்கோ அந்த தகுதிப்படி அவங்க போடுவாங்க. நிறைய பேர் நீங்க கைய பிடிச்சிட்டீங்களா? இவங்களுக்கு மக்கள் ஆட்சி பண்ணட்டும்னு போடட்டும், இவங்க ஆட்சிக்கு வரட்டும். அன்னைக்கு பாப்போம் மூத்தர செட்டியில விளக்கெரியுதா இல்ல அம்மனை அணைஞ்சு போகுதான்னு அன்னைக்கு பாப்போம். சீமான் அவர்களுடைய இந்த மூத்திரம், இந்த பொம்பளைங்க, இதை தவிர இது நான் சொல்லல. தண்ணி கொடுத்தப்ப ஒரு குடிக்கல, இப்ப புரியுதா உனக்கு? சீமான் அவர்களுடைய கடலம்மா மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு கடலம்மா மாநாடு. கடலம்மாவா? என்னையா கடலை போறதை விட்டுட்டு கடலம்மான்னு ஏதோ புதுசா தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமா எல்லாம் பேசாத. ஏங்க அவரு வந்து கடலை விதைக்கிறது, விவசாயத்தை பத்தி நிறைய அவர் பேசுவாரு. அதை விட்டுட்டு இப்ப கடலம்மான்னு சொல்றாரு. ரொம்ப இதுதான். என்னவா? உங்க மாப்பிள்ள தானே, சொல்லுங்க. யாரு என்ன மாநாடு போட்டா எனக்கு என்னையா? எங்க மாநாடுக்கு ஆள் வரல, 3000 பேர் கூட. யாரு மாநாடு போட்டு என்ன செய்ய? கரூர்ல எங்க மாநாடுக்கு 3000 பேர் வரல. அதானயா? அவருக்கு அவர் இஷ்டம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா மாநாடும் போட்டுட்டான் அண்ணன். அவர் பாட்டுக்கு அவர் வேண்டதை செய்யறதுக்கான அனுமதி இருக்கா இல்லையா? செய்யட்டும், விட்டுருங்க. அவளையும் போட்டு நம்ம போட்டு பெருசு பண்ணி. சார், இப்போ இந்த எஸ்ஏஆர் பிரச்சனை வந்து தமிழகத்துல போயிட்டு இருக்கு. தமிழ் இசை சொல்றாங்க, முதல்ல எஸ்ஏஆர்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் அது என்னன்னு கூட தெரியல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வந்திருக்கு டாக்டர் அம்மா.
மற்றவங்க எல்லாம் முட்டாளா இருக்காங்க. அதனால என்ன பயன் அப்படின்றத யாருமே பார்க்காம கேட்டா வாக்கு வந்து திருட்டு நடந்துரும், வாக்காளர்களை இல்லாம போயிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க. முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழிசை டாக்டர் தானம்மா? ஆமா. ஒரு பிறந்த நாளுக்கு வந்து கேக்க வெட்டி கையில் எடுத்து கொச கொசம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, பாத்துருக்கீங்களா? டாக்டர் செஞ்ச வேலை பாத்தீங்களா இல்லையா? கையில் எடுத்து கொச கொசம் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அதையே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அக்காவுக்கு தெரியல. அக்கா வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க கட்சி சார்பாக பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அக்காட்ட உட்காந்து பேசுனீங்கன்னாக்கா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அரசியலுக்குள்ளே அவங்க வந்த பொழுது அவர்களை அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணது இந்த கூட்டம் தான் தெரியுமா? பாடி ஷேமிங் பண்ணது, சுருட்டன் சொன்னது, அவங்க உயரத்தை சொன்னது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணது இவங்கன்றதுனால ஐயாட்ட தான் கேட்கணும். என்னய்யா? ஐயா, நான் அது என்னுடைய பொண்ணு, என் அண்ணன் பொண்ணும், அதனால நான் அதை பற்றி என்னைக்கும் குறை சொன்னதில்லை. ஆனா எஸ்ஏஆருக்கு இப்படி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்க ரிப்ளை அது கொடுக்கணும். ரிப்ளை என்னங்க பாரு, அதுக்கு தெரியிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண இன்னைக்கு குமரி ஆனந்த் உங்க தம்பியா? அண்ணனா? அண்ணன் தான். நானும் அவர் நீண்ட காலம் வந்து இருந்திருக்கோம் ஐயா. நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கோம். இவங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே தான் இப்போ ஓமந்தூரார் இருக்குல்ல, அங்கே தான் குவார்டர்ஸு. த்ரிஷாவுடைய அவங்க அப்பா கூட உங்களுக்கு ஏதோ? அவரு எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் வெக்கம் இல்லாமல் த்ரிஷா பற்றி கேவலமாக பேசுறீங்க. என்ன பேச இங்கே தமிழிசை பற்றி பேச பண்ணி த்ரிஷா பற்றி பேசுறீங்க. ஆனால் அவங்க கட்சி பேரே வந்து வேற மாதிரி சொல்லி பேசுறது. என்ன தப்பா பேசுனாங்க? ஆமா, பழைய வீடியோ எடுத்து போடுவாங்க பாருங்க. போடு பழைய வீடியோ. ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளி மாணவியை வந்து குத்தி கொலை பண்ணி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தையும் என்கிட்ட கேட்காம ஆட்சி நடக்குது, அவங்க ஆட்சிமாங்க கேளுமா. ஏதாவது இல்ல, அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒவ்வொருத்தருக்கு சொல்லல சொல்ல சொல்லு. ஏய், இப்ப நீ டிபேட்ல உட்காந்து பேசுறியா? என்ன பேசு உங்க ஆட்சினால ஃபர்ஸ்ட் நீங்க தாங்க சொல்லணும். நீ பேசு, உன்னை கேட்டா நீ பேசு. கவுண்டர் யோசிக்கணுமோ? ஆமா. ஏயா, நாங்க ஒன்னும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பள்ளி மாணவியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அன்பில் மேய்ச்ச சொல்லும் பொழுது அப்ப அந்த நேரத்துக்கு அவருக்கு அழுக வரல, அந்த நேரம் பதட்டம் வரல. ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியான்னு கேட்குறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? கொஞ்சமும் கூட அந்த ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியிலையா. ஆனால் கரூரில் வந்து படித்து சொன்னே கேட்டியான்னு சொல்லிட்டு நாடகம் போடுறது. ரயில்வே ட்ராக்ல நிற்க சொன்னாக்கா மொத்தமாக இறங்கி உள்ள ட்ராக்ல நடக்க வேண்டியது. இங்கே வந்து உங்களுக்கு யூனிஃபார்மில் ஒரு குழந்தை வருது ஸ்கூலுக்கு, அதை வந்து கொன்று காணும் பொழுது அதுக்கு எங்கே நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு பதட்டம் இல்லை. தனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இன்னும் பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து இன்டர்கனெக்ட் ஆகும் நிறைய, நம்ம பிள்ளை மாதிரி இருக்குன்னு டக்குன்னு ஒரு பதட்டம் ஏற்படும். எதுவுமே இல்லை, ரொம்ப அசால்ட்டாக வந்து இவர்கள் ஓட்டாவே எல்லாத்தையும் பார்த்து பழகிட்டாங்கம்மா. எது நடந்தாலும் அதில் செய்கிறது. இல்லை பிண அரசியல் செய்யக்கூடிய நபர்களிடம் வந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? பிண அரசியல் யார் பண்ணா? யாருமா பண்ணா? யாருங்க லிஸ்ட் சொல்லுவேன். 4 வருஷம் சொல்லுவேன். 4 வருஷம் லிஸ்ட் எடுத்து பேசுறேன். இல்ல, அரசியல் பண்றதா இருந்தா அப்ப கரூர் சம்பவத்தை வச்சு அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க மௌனமா தானே இருந்தாங்க. அதை வச்சு முரசொலியில் ஆர்டிகல் போட்டது யாருமா? இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பின்ன அரசியல் பண்ணது யார்? நான் பேசினேன் 4.5 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பேசுவேன். பாருங்க, நான் பேசினா உங்க ஹிஸ்டரி மட்டும் வராதியா? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, உங்க பயாலஜியும் வரும். அதெல்லாம் வரும் பேசிடுவேன். அசிங்கமா போயிடும். மவுண்ட் உள்ளத பத்தி உள்ள நடந்த பேசுவேன், துபாயில உள்ளத பத்தி பேசுவேன், திருவாரூர்ல பேசுவேன், இங்க பாரு எல்லா ஹிஸ்டரியும் பேசுவேன். பயமுறுத்தது இல்ல, நீங்களே சொல்றீங்க ஊர் முழுக்க அச்சம் இல்லை. அச்சம் என்பது எப்போதுமே இல்ல. இருந்துச்சுன்னா கொடுத்த காசை புடிக்கிட்டு வருவீங்களா? அச்சம் அதுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கேன் அந்த டைலாக் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். நீங்க சொன்னது நீயும் நானும் அப்படின்னு கடைசி கொடுத்த காசு வாங்கிட்டு வந்த வரலாறுலாம் இருக்குன்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. சொல்லுவார் கண்ணதாசன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆமா, அவர் எழுத்து கேஸ் போடவோ அவர் எழுத்து பேசவோ துப்பு இல்லாம தானே உட்காந்தீங்க. என்னத்துக்கு நாங்க போய் கேஸ் போடணும்? செத்து போன மனுஷன் போய் உயிரோட இருக்கும்போது தான் சொல்றேன். உயிரோட இருக்கும்போதே என்னத்த பண்ண? நெருங்கிய நண்பரா இருந்தாலும் அந்த ஆளு குடியாரன் என்ன காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வாடானா அந்த காசை கொண்டு போய் ஹோட்டல்ல போய் அவர் தான் குடியாரன். உங்க திமுக யாரும் குடிக்கல? திமுக எவன் குடிக்கிறான்? எல்லா பேரும் குடிக்கிறான். விற்கிறது அவங்க தான். கரெக்ட் தான் சார். அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் 20 லட்சம் லேப்டாப்புகள் கொள்முதல் பண்ணி மாணவர்களுக்கு எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு. இந்த வருஷம் மட்டும் கொடுக்குறீங்க, மத்த 4 வருஷத்துல வந்து ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்விகள் எழும்புது. அப்ப கார் ரேஸ் சொன்ன மாதிரி இன்னைக்கு கார் ரேஸ் நடத்த காசு வேணுமா இல்லையா? அப்புறம் எங்களுக்கு ஊருக்குள்ள நாங்க எவ்வளவு செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தணும், அது நடத்தணும், எங்களுக்கு அதுக்கெல்லாம் காசு வேணும். என்னையா அந்த ரேஸ்ல 4 நாய் கூட இந்த 20 லட்சம் பேருக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்க பொருளாதார நெருக்கடி. கடந்த ஆட்சியில தொடர்ச்சியா கொடுத்துட்டு தொடர்ச்சியா நோட்டினாங்க. அது எவ்வளவு வாங்கினாங்க? அன்னைக்கு என்ன விலை வித்துச்சு? வெறும் 3500 ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்து வாங்கினாங்க.
இன்னைக்கு என்ன விலை விக்குது லேப்டாப்? ஏமா சும்மா ஏதோ அன்னைக்கு கொடுத்தான் அன்னைக்கு கொடுத்தாங்க. அதுக்குன்னு கமிஷன் சில கரெக்டா வந்துச்சுன்னா வேலை குழந்தைங்களுக்கு இருக்கு. குடுக்குறீங்க, சில குழந்தைங்களுக்கு குடுக்கல, இப்படி வேறுபாடு எப்படி? இங்க பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த வேறுபாடு பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். கொடுக்குற அரசு 4 வருஷமா ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு கொடுக்கல. துப்புல கொடுக்க அவங்கள படிக்க வைக்க எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி. நாங்க டெட்ரா பேக்க கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம். நாங்க கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு ஆசைப்படுவோம். நாங்க படிக்க வைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். ஸ்கூலுக்குள்ள வெட்டினா கூட கவலைப்பட மாட்டோம். புல்லட் ஓட்டினா வெட்டினா கவலைப்பட மாட்டோம். நாங்க சாதிய பாக்கப்பட ஊட்டுவோம். அது ஆரம்பத்துல இருந்தே அதான் செஞ்சிருக்கோம். அப்பாவுக்கு சாட்சி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க அதெல்லாம். கொடுக்க துப்புலன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து கதை சொல்றது. யாருக்கு துப்பு இல்ல? உங்களுக்கு தான் துப்பு இல்ல. துப்பு கட்ட ஆளுகளா துப்பி விட்டுருவேன் அப்புறம். ஆமா, துப்புவீங்க. நீங்க தான் துப்பிட்டு தானே இருக்கீங்க. தினத்துக்கு துப்பிட்டு தானே இருக்கீங்க. இன்னைக்கா துப்புறீங்க? சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார் தேர்தல் வெற்றியை வச்சு தமிழ்நாட்டுல வந்து சில கூட்டணிகள் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து காங்கிரஸ் தாவேகாவோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிமணி அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு புதுசு கிடையாது, 2011லயே வந்து ராகுலுடன் நெருக்கமா இருந்தாரு, ஸோ சேருறதுக்கான சில பேச்சுவார்த்தை எல்லாம் கூட நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால எல்லா கட்சியினோடையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மேல்மட்ட அந்த கட்சியை சார்ந்த முக்கியமான நபர்கள் எல்லா பார்ட்டிகிட்டையுமே பேசுவாங்க. இப்போ திமுக பல நபர்கிட்ட பேசி கையில் காலில் இரு பிடிச்சிக்கிட்டு போயிடாதுன்னு சில பேர்ட்டு கேட்கலையா? அந்த மாதிரி என்ன கை காலை பிடிச்சிட்டு என்ன மசத்துக்கு நாங்கள் போய் கையை பிடிக்கிறோம், காலை பிடிக்கிறோம். பேசும்போதே அதில் ஒரு இக்கண்ணா வச்சு மஸ்து பேசுவீரோ? செய்யலையா? ஆமாம், செய்கிறோம். நாங்கள் போய் காலை பிடிச்சிட்டு இருக்கோம். சரி, கதை வடிச்சிட்டு செய்கிற விஷயம் என்ன நமக்கு தெரியும் என்ன. ஆனால் வந்து பல நபர்கிட்ட இந்த மாதிரி அவங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பல நபரை காலையில் எழுந்தோடனே ஆமாம் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம் அட்டன்ஸ் போடுறாங்கல்ல. அதுபோல் வந்து தொடர்ச்சியாக எலெக்ஷன் வந்துச்சுன்னு போது இது மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. பட் சித்தாந்த ரீதியாக யார் முதல் எதிரி, யாரை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும், எந்த கூட்டணி நடக்கும்போது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கும். இப்போ நம்ம எதுவுமே ஒரு விஷயத்தில் முடிவு வர முடியாதுமா. ஆனா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? அது உண்மையா பொய்யா? எல்லா கட்சி நபரோடையும் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர்கள் பேசுவாங்க. அது இயல்பாக பேசுது. அது பெரிய செய்தி கிடையாது. புரியுதுங்களா? அது என்னைக்கு முடிவாகுதோ அப்போ தான் செய்தி. அது வந்து இது சரி வருமா வராதா, இப்போ இன்டர்னலாகவே எல்லாம் பேசுவாங்கல்ல, நம்ம இந்த கட்சியோட கூட்டணி போகிறது வேணுமா வேணாமா. இப்போ வந்து அதிமுக கூட வந்து அவங்க கூப்பிட்றாங்க, விஜய் அவர்கள் முன்னாடி கூப்பிட்டாங்க இல்லையா, சீமானே விஜய் அவர்களையும் கூப்பிடும் பொழுது அது அவங்க விருப்பப்படுறாங்க. பட் நம்ம அங்கே போகிறது நமக்கு ப்ளஸ்ஸா மைனஸான்றது இவங்க இன்டர்னல் பார்ப்பாங்கல்ல. அப்போ அங்கே பிஜேபிக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு அந்த கணக்கெலாம் இல்லை. இவங்க பிஜேபியும் போவாங்க, காங்கிரஸ் ஓடியும் போவாங்க. இது அந்த கூட்டம் தான் அது. ஸோ அதுபோல் நீங்கள் உங்களுக்கு எலெக்ஷன் நெருங்கும் பொழுது தான் அது முடிவாகும். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சி தான். எங்களுக்கு எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் லபைக்கு 10 பணம். எங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை? சரியா? எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் காங்கிரஸோட கூட்டணி போனான்னா, அதிமுக கூட கூட்டணி போனா, தனிச்சு நின்றா என்ன, எங்களுக்கு என்ன? உங்க கூட்டணி கட்சி சார். எங்க கூட்டணி கட்சி போனாங்களும் அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் எப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு. அதனால எங்களை விட்டு அவங்க போனாங்கன்னாக்க தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றது நான் தான். புரிஞ்சுப்போம் சார். நீங்க ஒரு மூத்த முன்னோடியா சொல்லுங்க, பீகார் தேர்தல் வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு எதிரொலியை கிளப்பும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அங்க வந்து மொத்தம் வந்து 60 லட்சம், மொத்தம் 6 கோடி வாக்காளர்ல 2 லட்சம் வாக்கு இதை காட்டிலும் அதிகமாக பதிவாயிருக்கு. 2 லட்சம் ஓட்டு அதிகமாக பதிவாயிருக்கு ஓட்டர்ஸை காட்டிலும். அப்போ எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்கானுங்க, 10,000 ரூபாய் எப்படி போட்டானுங்க, இதெல்லாம் தேர்தல் கமிஷன் என்ன புடுங்குது? எப்பமா வயிற்றுச்சல் கலப்பாமா மாப்பிள்ள இருக்கான், அவன் கோச்சுக்கு போறாரு. விடுமா, நீ வேற. நான் ஏன் கோச்சுக்கிறேன்? காலி திருட்டு கண்டாளி மண்ணு கம்மநாட்டிய 10,000 ரூபாய் போட்டு விட்டுப்புட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு கொஞ்சம் கூட துப்பு கட்ட பயிலுவோம். ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்றானுங்க, பூரா 66 லட்சம் ஓட்டை காலி பண்ணி விட்டானுங்க. 66 லட்சம் ஓட்டையும் காலி பண்ணதும் இல்லாம போலானது வந்து அதிகமா ஓட்டு போலா இருக்கு. 10 ஓட்டுங்கிற இடத்துல 12 ஓட்டு போலா இருக்கு. அப்ப எப்படி இந்த 2 ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு? திருட்டு பயிலுவோம். கம்மகேன் ஏதோ கேட்ட அவர் சரியா கவனிக்கல. கேளு. எனக்கு இல்ல இத பத்தி பேச திமுகவுக்கு துப்பு இல்ல. இத பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இல்லன்னு சொல்றாங்களே. எந்த நாய் சொல்லுச்சு? எந்த நாய் சொல்லுச்சு? சொரி நாய் சொல்லுச்சா இல்ல பொம்மரி நாய் சொல்லுச்சா? அந்த ஃபார்மர் ரேஸ்ல 4 நாய் கலந்துச்சுல, அந்த நாயா இருக்கும். அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க அரசியல் விமர்சகர்கள் பூரா கலி எல்லா பேரும் களவாணி பயிலுவோம். எல்லா பயிலும் இன்னைக்கு ஒன்னா பேசுவானுங்க, நாளைக்கு ஒன்னா பேசுவானுங்க. ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது. செந்தில்வேல் அண்டான்னு சொல்லி சொன்னாரு. அவர்லாம் அரசியல் விமர்சகர் தானே. நக்கீரன்லாம் அரசியல் விமர்சகர் தானே.
கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் உங்க கட்சியை ஆதரிச்சு ஏன் இப்ப நீர் அரசியல் விமர்சகர் தானையா? நீர் என்ன வாழுது? நீர் அதே ஜாதி நீரு தானே? வேணுமா? நீர் அதே ஜாதி தானே? நீர் தரவா? நாம நீர் நீர் தரவா? போய் குடு, நீ குடி, ராத்திரில காலையில குடிச்சு புடிச்சு குடி. இங்க பாரு, எங்களுக்கு எதை பத்தியும் பயம் இல்லை. பயம் என்பது நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. நாங்க வெற்றி பெற ஆனா போற உங்களை கூட்டணி. பார்த்தா மக்களுக்கு பயமா இருக்கு. மக்களுக்கு பயமா இருக்குல்ல? அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே தாப்பா போட்டுட்டு உக்காந்துட்டு இருங்க, ஆனா வெளியில அப்ப வராதீங்க. சாப்பாட்டுக்கு நாங்க என்ன அப்ப பண்றது? நாட்டுக்கு வெளிய சாங்க வந்து அங்க தூக்கு இது இருக்குல்ல, அதுல தூக்கு போட்டு சாவு. பயமா நாங்க இருக்கா? ஏன் பயம். சாப்பிடணும்? அப்புறம் என்ன மஸ்துக்கு அதை சொல்ற பயமா இருக்குன்னு? ஏன்னா அப்ப நாங்க இதெல்லாம் திமிரு இல்ல? மக்களோட பயமா இருக்கு. இல்ல, கொண்டாடி உனக்கு இது ரொம்ப சரியா? சரியான திமிரு இது. பயமா இருக்கு. சரி இருமா. திமுக பார்த்தா பயமா இருக்கு. இப்ப இந்த பயமா இருந்துச்சுன்னா இப்ப இந்த 4.5 வருஷம் எப்படி இங்க பயமா பயமா இருக்கு? இருக்குன்னு சொன்னாக்கா அதை சரி பண்ணுமா? தூக்கு மாட்டி சாவுன்னு என்ன அப்புறம் அர்த்தம்? பயம்னா அப்புறம் அதானையா பயம்? வேற என்ன பயம்? ஹலோ, என்ன லோலோ? என்ன லோலோ? நீங்க அப்ப டெல்லிக்கு போய் பம்பறதுக்கு பேசாம அதுக்கு போய் தூக்கு போட்டு தொங்கிட நாங்க வேண்டியது ஒண்ணு டெல்லியில போய் எந்த அங்க நாயை போய் பார்த்து பம்பு பம்பல. தூக்கு எங்களுக்கு போட்டு பம்ப வேண்டிய தொங்கிட அவசியம் எங்களுக்கு இல்ல. தெரியாதா? சும்மா இருமியா? நாங்க போய் தெரியாதா? டெல்லியில போய் நாங்க என்னத்துக்கே பம்புறோம்? என்னத்துக்கு பம்புறோம்? இன்டர்னலா விசாரிச்சு பாருங்க எவ்வளவு பேர் போய் அதெல்லாம் பம்புறாங்க, எவ்வளவு பேர் அதெல்லாம் பயந்தாங்க. இங்க பாரு. அவங்க எல்லாத்துக்கும் கயிறு வாங்கி கொண்டு போய் கொடுங்க. எப்ப வேணாம் பயப்படாத தூக்கு போட்டு அதெல்லாம் தொங்கிருப்பான்னு சொல்லுங்க. நான் வந்து எவனுக்கும் கயிறு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. யாரும் எங்க ஆளு தப்பு பண்ணல. ஆ? தப்பு பண்ணாத ஆளுகளுக்கு நாங்க என்னது கயிறு வாங்கி அப்புறம் ஏன் கொடுக்கணும்? பம்பிக்கிட்டு டெல்லியில போய் ஆமா உட்காருங்க? ஆமா, பொண்ணை பார்த்தா தான் பம்மிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இப்ப பம்முறீங்க. என்னை பார்த்தா பயமா இருக்கா? ஆமா ஆமா, பொண்ணை சரி, பார்த்தா கயிறு தான் தரவா? பயமா இருக்கு. ஆ? கயிறு தரவா? இல்ல இல்ல, கயிறு இல்ல. அந்த அவ உருளைக்கிழங்கு பாயிட்ட போய் மந்திரிச்சு தாயத்து கட்டணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.